ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கு நேராக நாம் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய தியானத்திற்கு நாம் வேதத்தை நாம் படிப்போமாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கு நேராய் நாம் திருப்பிக்கொள்வோமாக. நாம் யாவரும் சேர்ந்து நாம் படிப்போம். உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் இருக்கிறது, பார்த்து படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு அடையாளமாய் வைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் பெயரை கர்த்தர் கொடுத்ததற்கு காரணம் ஏன் தெரியுமா? அதுவே நமக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இந்த உலகத்தில் என் வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், நான் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் திட்டத்தை வைத்ததுனால தான் இன்று நான் கர்த்தர் சமூகத்தில் நிற்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் என்னை விட இங்கே இருக்கிறீங்களே நீங்கள் ஒவ்வொருவருமே சரி, தேவனுக்காய் பெரிய காரியம் செய்வதற்காய் தேவன் இந்த உலகத்தில் உங்களை படைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் எழுதி கொள்ளுங்க. 43ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் கர்த்தர் உன்னை படைத்ததன் காரணம் ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு அடையாளத்தை ஏன் தெரியுமா கொடுத்திருக்கிறாரு? கர்த்தருடைய மகிமையை சிருஷ்டித்து உருவாக்கி அவர் நமக்கு அதை அடையாளமாய் வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. யோபு சொல்லுகிறார், பக்தனாகிய யோபு சொல்லுகிறார், தன் வாழ்க்கையில் போய்கொண்டிருந்த கடினமான பாதை, ஒன்றுமே இல்லாத பாதை, ஒரு ஓட்டை எடுத்து தன் சரீரத்தை சுரண்டி கொண்டிருக்கிற நேரம், அப்பொழுதுதான் யோபுவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி அது படைத்திருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்ப படிச்சமே, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நீங்க அத்தனை பேருமே சரி, நீங்க தேவனுக்கு அடையாளமா இருக்கிறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கு அடையாளமா? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கு அடையாளமா இருக்கிறீங்க? ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம், சத்தமா சொல்லுங்க, எல்லாம், அவன் ஒரு புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவன் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறான். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இருக்கிற நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வேற மதத்தினரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. இருக்கா இல்லையா? நான் யாரையும் நான் பின் பாயிண்ட் பண்ணி பேசுறோம்ல. ஆனா நாம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்குன்னு என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. இஷ்டப்படி என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது, இருக்க முடியாது, நினைச்சது போல இருக்க முடியாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய நாம் இருக்கிறோம். காரணம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம். அப்ப நாம நான் 1ஆம் தேதி நடந்த மீட்டிங்ல நான் உங்களோட சொன்னேன், தேன் பாட்டில் எடுத்து கர்ச்சீஃப் எடுத்து சொன்னேன். தேன் பாட்டில் நாம, கர்ச்சீஃப் ஆண்டவர். பக்கத்தில் இருக்கிறதுக்காக கர்த்தர் வைக்கல. ஆனால் என்ன, எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போதுனா கீழே இருக்க தேன் பாட்டில் நமக்கு தெரியாது. எதுதான் தெரியும்? அந்த கர்ச்சீஃப் தான் தெரியும்.
நீங்கள் அதை 1ஆம் தேதி நடந்த மீட்டிங்கை நீங்கள் அந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது அது உங்களுக்கு நன்றாக புரியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு சொல்கிறேன், எந்த மனுஷன் உங்களுடைய முன்பதாக நடந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பாதிப்புகள் உங்களுக்கு நடந்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட இழப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போயிருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் சில பேர் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், ஒரு சில பேர் உங்கள் வாழ்க்கையை கசப்பாய் வைத்திருக்கலாம். என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருக்காக அடையாளமாக இருக்கிறீங்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே, நான் தேவனுக்காக அடையாளமா இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நான் யாருக்காக அடையாளமா இருக்கிறேன்? இன்னொரு முறை சொல்லுங்க, நான் யாருக்காக அடையாளமா இருக்கிறேன்? உங்களுடைய நாட்கள், அநேகர் யோசிக்கிறாங்க, ஒரு மரணம் வந்த பிறகு என் வாழ்க்கை முடிந்தது, இந்த காரியம் கைவிட்டு போயிருச்சு, என் வாழ்க்கை முடிந்தது, இந்த ஆள் இப்படி பேசிட்டாங்க, இந்த ஆள் பேசின வார்த்தை ரொம்ப இதயத்தை பாதித்தபடினாலே நினைக்கிறாங்க இதோட முடிந்தது, இந்த பையனை விட்டுட்டு போயிட்டான், என் புருஷனை விட்டுட்டு போயிட்டார், என் பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டாங்க, எங்க அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் சகோதர சகோதரிகள் என்னை வெறுக்கிறாங்க என்று இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையை அது வணங்கக்கூடாது. காரணம், நம்முடைய நாட்கள், நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய, சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய, சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அது யாரோ மரித்ததுடைய காரணம் அல்ல, உங்க வாழ்க்கையில் நீங்க கடந்து வந்த இழப்புகள் அல்ல. ஒன்னு நீங்க புரிஞ்சுங்க, உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட இழப்புகள் நீங்க கடந்து வந்தாலும் சரி, கர்த்தர் அதை தம்முடைய மகிமைக்காக அவர் மாற்ற அவர் ஒருவரால் மாத்திரமே கூடும். நல்லா தான் கையை தட்டுங்களேன், நல்லா தான் கையை தட்டுங்களேன். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய மகிமைக்காக உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். யாருடைய மகிமைக்காக சொல்லுங்க, யாருடைய மகிமைக்காக? கர்த்தருடைய மகிமைக்காக கர்த்தர் நம்மை சிருஷ்டிக்கிறார். 5 அடையாளங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இந்த அடையாளம் நிச்சயமா இருக்கணும். மற்ற 13 அடையாளங்கள் இருக்குது, ஆனால் அதில் ஒரு 5 அடையாளங்களை மாத்திரம் இந்த காலை வேளை நான் பேசும்படி விரும்புகிறேன். only 5. இந்த 5 அடையாளங்கள் இருந்தால் தான் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அநேக காரியங்கள் இருக்குது, நேரம் இல்லை. முதலாவது எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒரு படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மைக்கில் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முதலாவது அடையாளம் நமக்கு என்ன தெரியுமா? நம்ம அத்தனை பேருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் இருக்கணும்? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஒரு அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட இந்த சபைக்கு வந்த ஒவ்வொருவருமே சரி, பரிசுத்த ஆவியின் வந்ததற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 41 போட்டிருக்குது, பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டு அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஒவ்வொருவருமே சரி. இது கிறிஸ்தவம். இந்த சபை நாம் நம்புகிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு மனுஷன் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற உடனே அவனுடைய முதலாவது அடையாளம் என்னன்னா, பற்பல பாஷையிலே அவர்கள் பேசுவார்கள். பற்பல பாஷைகளிலே அவர்கள் பேசுவார்கள். ஒவ்வொருவருமே சரி, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நீங்கள் நிறைந்தவர்களாக இருக்கணும். வேதத்தில் அநேகரை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு 2 பேர் பைபிளில் போட்டிருக்கு, பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாக இருந்தாங்களாம். ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியில் என்னது? நிறைந்தவராய். முதலாவது எல்லாருக்குமே தெரியும், அப்போஸ்தலர்கள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தேவான் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய், ஹோலி ஸ்பிரிட், ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியிலே அவன் நிறைந்தவனாய் அவன் இருந்தான். அதே போல அதே 11ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், அதே 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சேர்க்கப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியிலே
நிறைந்தவனாய் இருந்தான் பவுல். இன்னைக்கு காலையில் சொல்றேன், நீங்களும் நான் இந்த பூலோகத்தில் வாழணும்னா பரிசுத்த ஆவியானுடைய நிச்சயம், பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவு, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நிறைவு சொல்லுங்க பார்க்கலாம், இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், நிறைவு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவு இருந்தா மாத்திரம்தான் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்காய் நாம் ஓட முடியும். காரணம், நான் ஏன் பலத்தினால ஓடுவதற்காக இந்த உலகத்தில் நம்ம வாழல, நாம் கர்த்தருடைய பலத்தில் ஓடுவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு அப்ப சேனைகளாய் நடக்கிற காரியங்களுக்குள்ளாக நம்ம போகணும்னா அது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு முதலாவது அடையாளம் என்ன அடையாளம்? சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவி என்கிற அடையாளம் நமக்கு இருக்கணும். இரண்டாவது எசேக்கியேலின் புத்தகம், எசேக்கியேலின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எசேக்கியேலின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படி எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய். நல்லா புரிஞ்சுங்க, எனக்கும் அவர்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. என்ன தெரியுமா அடையாளம்? பரிசுத்தம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களே என்னையும் ஆண்டவர் வச்சுக்கிறார். என்ன தெரியுமா? நம்ம எப்படி இருக்கணுமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளில் இவர் என் நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு யார சொன்னாரு? வெரி குட். யார? இயேசு கிறிஸ்து. என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுங்க. தாவீதை கர்த்தர் சொல்றார், என் இருதயத்திற்கு அவன் ஏற்றவன். உலகத்திலே ரொம்ப அதிகமாக சாந்த குணம் உள்ள மனுஷன் யாரு? மோசே. பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு, ரொம்ப அதிகமான சாந்த குண மனுஷவே யாரு? ஆனால் பைபிளில் இவன் பரிசுத்தவான் அப்படின்னு யாரை பற்றி எழுதியிருக்கு? இவர் ஒரு பரிசுத்தவான், இந்த ஆள் ஒரு பரிசுத்தவான். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த வசனத்தை படித்தப்ப என்னை அப்படியே தொட்டுச்சு. 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான். இவன் ஒரு பரிசுத்தவான். ஹோலி மேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் அழைத்திருக்கிறார். ஏன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்? ஏன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்? அவர், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும். நீங்க ஏன் பரிசுத்தமா வாழணும்? அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அப்படி ஒருவேளை கேட்கலாம், அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ஆமாம், நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்கிற வாழ்க்கை. இன்னொன்று சொல்லட்டுமா, நம்மளை சிருஷ்டித்து ஏன் தெரியுமா கர்த்தர் சிருஷ்டித்தாரு? நமக்காக சிருஷ்டிக்கல, அவர் சாயலிலே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் சாயலிலே? தேவனுடைய சாயலிலே அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் உங்கள் செய்கள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்க? பரிசுத்த வாழ்க்கைனா என்னது? பரிசுத்த வாழ்க்கைனா என்னது? பரிசுத்த வாழ்க்கைனா என்னது? எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருங்கள், பரிசுத்தம். எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கல.
யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். நீங்கள் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. கர்த்தரை தரிசிப்பதில்லை. தரிசிப்பதில்லை. ஏன் தெரியுமா? நீ ஆண்டவரை பார்க்கணும்னா ஒரே ஒரு வழிதான், நீ பரிசுத்தமானா மாத்திரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஒரு அடையாளம், நம்ம எப்படி இருக்கணுமா? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த வாழ்க்கை. இந்த இந்த 3வது மாசத்துல பரிசுத்தமா வாழ்வதற்கு ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீ உலகத்தான் அல்ல. நீ யாரு? சத்தமா சொல்லுங்க. நீ வேறு பிரிக்கப்பட்டவன். You are set apart. அவருக்காக நீ வேறு பிரிக்கப்பட்டவன். நீ அவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவனாய் நீ இருந்தாள், நீ பரிசுத்தமுள்ளவனாய் இருந்தாள், கர்த்தர் தம்முடைய மகிமையை உனக்கு வெளிப்படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மற்றவனா போல நீங்க வாழ்றதுக்காக இல்லை, பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக. 3வது எசேக்கியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் ஒருவர் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எசேக்கியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் கரெக்டா அதற்குள்ளே செய்யப்படுகிற படிக்கலாமா? இன்னொரு படிக்கலாம். எசேக்கியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள் செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஆண்டவர் சொல்றார், எருசலேம்ல நீ இருக்கிற பட்டணமாக எருசலேம்ல பயங்கரமா துன்மார்க்கமான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க தன் இஷ்டத்தின்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாவம் பெருகி கொண்டே போகிறது. யாரும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்படியே போய்கொண்டே இருக்கு. ஆனாலும் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலும் 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய். நீ என்ன பண்ண போறனா, எருசலேம் முழுவதும் என்ன பண்ண போற? நீ உள்ளுக்குள்ள போற. போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்பங்களின் நிமித்தம், அங்க நடக்கிற சகல அருவருப்பங்களின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷருடைய நெற்றியிலே என்ன போடு? அடையாளம் போடு. அவர் சொல்லுகிறார், நீ இந்த எருசலேம் நகரம் ஃபுல்லா போ. ஆனா இந்த எருசலேம் நகரத்துக்குள்ள போகும் பொழுது ஒரு சிலர் மாத்திரம் இந்த எருசலேம் ஆண்டவரே இப்படி அருவருப்பா இருக்கிறது, இந்த எருசலேம் இப்படி தவறான காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது, ஆண்டவரே எங்க ஜனங்களை நீர் மன்னிங்கப்பா, எங்க ஜனங்களை நீங்க ரட்சிங்க ஆண்டவரே என்று அழுது புலம்புகிற ஜனங்களுடைய நெற்றியிலே நீ என்ன போடு? அடையாளத்தை போடு. அந்த எருசலேம் நகரத்தில் எத்தனையோ பேர் வாழ்றாங்க, எத்தனையோ பேர் கோயிலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு வந்து ஆராதனை செய்யறாங்க, இதெல்லாம் ரைட்டு. ஆனால் இந்த எருசலேம் நகரத்துக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் அநேகம் இருந்தாலும் இந்த எருசலேம் பட்டணத்திற்காய் ஜெபிக்கிறவங்களுடைய நெத்தியில மாத்திரம் என்ன போடு? அடையாளத்தை போடு. ஒருவேளை ஆண்டவர் இப்ப நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து இந்த சென்னை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறவங்கள உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்ப்பாரா? இந்த சென்னை பட்டணத்தில் நடக்கிற அருவருப்புகளுக்கு நீங்களும் சொல்லி இவங்க ஜெபம் பண்றாங்கன்னு கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அடையாளத்தை வைப்பாரா? இல்லை அந்த உலகத்தில் இருக்கிறோம், அடையாளம் இருக்கிறோம், எல்லாமே இருக்குது, அப்படியே சந்தோஷமா இருக்கிறதுக்காக இல்லை, அதற்காக இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை எங்க வைத்தாரோ அந்த இடத்துல அருவருப்பு இருக்கிறது, அதற்கு எதிராக நீ அழுது ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷனாய் இருந்தால் உன் நெற்றியில் என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அடையாளம் உங்களை என்ன பண்ணுமா? அடுத்த வசனம் 5வது வசனம்.
பின்பு அவன் என் காதுகள் கேட்க மற்றவரை நோக்கி நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் போய் வெட்டுங்கள். உங்கள் கண்கள் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என்ன பண்ணாதீங்க? அவ்வளவுதான். உங்க தலையில மாத்திரம் உங்க நெத்தியில ஆண்டவர் அடையாளத்தை வச்சிருக்கார். நீங்க மட்டும் ஜெபம் பண்ணுகிற மனுஷனாய், இந்த பட்டணத்திற்காய், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் நீங்க ஜெபிக்கிற மனுஷனாய் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அழிக்க மாட்டார். கர்த்தர் உங்களுக்காக அவர் நின்று உன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சத்தமா ராமே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒரு அடையாளம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கு. ஜெபிக்கிற பிள்ளைகளை பட்டணத்தினுடைய அருவருப்புக்கு நடக்குதே சொல்லிட்டு தேவ சமூகத்தில் அழுது புலம்பி தேசத்திற்காக பட்டணத்திற்காக ஜெபிக்கிறவங்களுடைய நெத்தியில தான் கர்த்தர் அடையாளத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மூன்றாவது ஒரு அடையாளம் ஜெபிக்கிறவர்கள். எதற்காக ஜெபிக்கிறவர்கள்? அருவருப்பு நடக்கிற காரியங்களிலே ஆண்டவரை இவர்கள் மன்னியும் என்று ஜெபிக்கிறவர்களுடைய நெத்தியிலே ஒரு அடையாளம். நான்காவது, சங்கீதத்தின் புத்தகம் 119 அதிகாரம் 11 வசனத்தை படிக்க கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 119 அதிகாரம் 11வது வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்குனா வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தேன். நான்காவது சொல்லுகிறார். நான்காவது ஒரு அடையாளம், கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கணுமா? வேற எங்கெங்கெல்லாம் இருக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கணுமா? இருதயத்தில் இருக்கணும். ஏசாயா 59 அதிகாரம் 21 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தை உன் நாவை விட்டு பிரியாது இருக்கட்டும். இருதயத்தில் இருக்கணும். அடுத்தது எங்க இருக்கணும்? நாக்கில் இருக்கணும். அப்புறம் எங்க இருக்கணுமா? உபாகமத்தின் புத்தகம் 11 அதிகாரம், அங்கம்படி எடுத்துக்கும்படி கேட்டுக்கிறேன். உபாகமத்தின் புத்தகம் 11 அதிகாரம் 18 வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். எல்லாரும் உபாகமத்தின் புத்தகம் 11 அதிகாரம் 18 வசனம் மேல ஸ்கிரீனை பாருங்க. ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமா இருக்கும்படி. அடுத்த வசனம், நீங்கள் என் வார்த்தையை உங்கள் இருதயத்திலும் அடுத்தது உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து முதல்ல இருதயத்தில், இரண்டாவது ஆத்துமாவில், மூன்றாவது அவைகள் உன் கையின் மேல். அப்புறம் அடுத்தது எங்க? உன் கையில வச்சுக்கோ. நான்காவது சொல்லுகிறார். அடுத்தது உன் கண்ணின் நடுவே ஞாபகம். எந்த அளவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை உனக்கு அடையாளமா இருக்கணும். இருதயம்னு சொல்றாரு, உன் ஆத்துமால இருக்கணுமா? அப்புறம் எங்க இருக்கணுமா? உன் கையில இருக்கணுமா? அடுத்தது நெத்தியில. ஆகவே தான் போயில போட்டிருக்கு, ஆசாரியர்கள் மாத்திரம் அவங்க ஒன்று தலையில் ஒரு கேப் போடணும். அங்கே எழுதியிருக்கும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பெற்றோர்லாம் சொல்கிறவங்க வீட்டில் சில வஸ்திரங்கள் அங்கங்கே தொங்க விடுங்க. அந்த வஸ்திரங்கள் உங்கள் பிள்ளைகளின் கண்களிலே படட்டும். உன் பிள்ளைகளுடைய கண்களிலே படட்டும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு அடையாளமாக இருக்கிறது. யாருக்கு அடையாளமாக இருக்கு? உங்களுக்கு மாத்திரம் இல்லை. 18ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 18ஆம் வசனம் எப்படி எழுதிருக்கு? ஆகையால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படின்னு அர்த்தம் என்ன? உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது அடையாளமாக இருக்குது. நான்காவது அடையாளம் என்ன அடையாளம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை என்கிற ஒரு அடையாளம். கடைசியாக இன்னும் நிறைய இருக்கு, நேரம் இல்லதோட முடித்து விடுகிறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தம் உங்களுக்காக
அடையாளம். பழைய ஏற்பாட்டில் அது ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு அது அடையாளம். சத்தமா சொல்லுங்க, அது என்னவா இருக்குதா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வீட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு வீட்டில் அடையாளமாக இருக்குன்னு தெரியல? அடையாளமாக எத்தனை பேருடைய வீட்டில் இருக்குன்னு தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வீட்டில் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் அடையாளம். ஏன் அடையாளமாக இருக்கணுமா? ஏன் அது அடையாளமாக இருக்கணும்? ஏன்? சங்கார தூதன் யாரு? வந்து தொடாதபடி, சாகடிச்சிடாதபடி வெயில் அடைக்கிறது. இது வந்து பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் எழுந்து நான் போட்டிருக்கு. யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இல்லை சார், இன்னொரு முறை படிக்கலாமா? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில். எல்லாம் நேற்று பிரசங்கெல்லாம் எழுதி முடிச்சுட்டு பைபிளில் மூடுறேன். அந்த வார்த்தை மாத்திரம் தூங்க போகிறேன். அந்த வார்த்தை மாத்திரம் வருது. என்ன வார்த்தை? நான் அவனை, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், கடைசி நாளில் நான் எழுப்புவேன். ஒரு மனுஷனை எழுப்புகிறது என்ன தெரியுமா? அவன் கடைசி காரியத்தில் இருந்தாலும் சரி, அவனை எழுப்புகிறது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய, சத்தமாக சொல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய. அதனால தான் பிள்ளைகளை பெற்றோர் நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்பொழுது பிள்ளைகள் தலையில் கை வச்சு ஜபம் பண்ணி இயேசுவின் ரத்தத்தை பிள்ளைகள் மேலே என்ன பண்ணுங்க? தெளிங்க, பூசுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகள் நமக்கு தெரியாமல் எத்தனையோ பிள்ளைகளை பார்க்குறாங்க. ஒரு பிள்ளைங்க ஒரு 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 காரியத்தை எப்படி பார்க்கும் பொழுது அதிலிருந்து ஒரு அசுத்தாவி உள்ளுக்குள்ள. உங்களுக்கு தெரியுமா, இந்த பிள்ளைங்கள்லாம் டிவிலெலாம் பார்க்குறாங்களே, வர்ற அத்தனை காரியமும் அசுத்தாவிகளின் கிரியைகள். அது எல்லாத்தையும் வெயில் அடைக்கணும்னா பெற்றோராகிய நீங்களும் நானும் அந்த பிள்ளைகளை எப்போ பார்த்தாலும் எதில் மறைக்கணும்? சொல்லுங்கள், எதில் மறைக்கணும்? உங்கள் வேலை இருக்குது, நான் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் ஓடிடாதீங்க. சம்பாத்தியம் முக்கியம்தான். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. அதுவும் குறிப்பாக தாத்தா பாட்டியாக இருக்கிறீங்களா, உங்கள் பேர பிள்ளைகளை ஜபத்தில் அப்படியே ஜபத்திலே போட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் பண்ணுற ஜபம் அந்த பிள்ளை தவறான வழிக்கு போனாலும் மனம் திரும்பி வர அளவுக்கு உங்கள் ஜபம் அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் இயேசுவின் ரத்தம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தம் கடைசி, நல்லா புரிஞ்சுங்க, கடைசியிலே நான் அவனை, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பிள்ளைங்க ஒரு வேளை தவறாக போகிறாங்க, கடைசி நேரத்தில் அப்படியே வெளில போனாலும் சரி, இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்தா எங்கே போயிடுவாங்க? பாவத்துக்குள்ளே விழுந்துருவாங்க. ஆனால் நீ மட்டும் ஜெபம் பண்ணாலும் சரி, அந்த கடைசி ஒரு ஸ்டெப் வைக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? அவங்கள திருப்பிடுவார். கடைசி, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த கடைசி, இது என்னால முடியல, இல்ல உன்னால முடியும். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகலத்தையும் அது மேற்கொள்வதற்கு பலன் உண்டு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென். இந்த மாதம் முழுவதுமே சரி, இந்த மாதம் முழுவதுமே சரி, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது அவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு நிச்சயமாய் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.